Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் புறநகர்களில் உள்ள பேருந்து நிலையங்களில் பயணிகளின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக அடுத்த 45 நாட்களுக்கு சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டு இடையே இயக்கக்கூடிய மின்சார ரயில் சேவையில் மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தொடங்கப்பட்டிருந்த இந்த பணிகள் என்பது ஏப்ரல் 5ஆம் தேதி வரை இயக்கப்படுவதாகவும், இதனால் 44 மின்சார ரயில் சேவை இடையே இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிப்பை கொடுத்திருந்தனர். அந்த வகையில் சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் வழக்கமாக 208 மின்சார பேருந்துகள் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும். தற்போது அதனை குறைத்து 164 புறநகர் ரயில்களாக குறைக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் ரயில் நிலைய சீரமைப்பு பணிகளால் வழக்கமாக 10 மற்றும் 11 நடைமேடைக்கு பதிலாக விரைவு ரயில்கள் செல்லக்கூடிய 5 மற்றும் 6 நடைமேடையிலும் இருந்து இந்த புறநகர் ரயில் சேவை என்பது இயக்கப்படுவதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதாலும் இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொழுதுபோக்கு தலங்களுக்கும், அதே போல நாளைய தினம் திங்கட்கிழமை பலர் ஊரில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள், சென்னை திரும்புபவர்கள் என கூட்டம் என்பது அலைமோதி காணக்கூடிய நாளாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது ரயில் நிலையங்களில் குறைவான பயணிகள் என்பது எழும்பூர் ரயில் நிலையத்தை காட்டினாலும் தாம்பரம், பெருங்குளத்தூர் மற்றும் சானிட்டோரியம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலும் பயணிகள் கூட்டம் என்பது அலைமோதி காணப்பட்டு வருகிறது. மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டாலும் கூட ஒருவரை ஒருவர் முண்டியடித்து ஏறக்கூடிய காட்சி என்பதையும் பேருந்துகளின் வாயிலாக நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த பணிகள் என்பது அடுத்த 45 நாட்களுக்கு இருக்கும் என்பதால் முன்கூட்டியே பயணிகள் அனைவரும் முன்கூட்டியே தங்களது திட்டங்களை தீட்டிக் கொள்ளுமாறும், வேறு ஒரு போக்குவரத்து சேவை என்பதனை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக மாம்பலம் ரயில் நிலையத்திலிருந்து விரைவு பேருந்துகள் 8 விரைவு பேருந்துகள் என்பது நின்று செல்லும் என்றும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் மாம்பலம் ரயில் நிலையம் அருகே டி நகர் உள்ளிட்ட பகுதிகள் என்பது மக்கள் அதிக அளவு நடமாடக்கூடிய பகுதிகளாக இருப்பதால் கூட்டம் என்பது இன்று அதிகரித்துதான் காணப்பட்டு வருகிறது. எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு முன்பாகவே அந்த தண்டவாளங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு முன்பு சிவப்பு கொடிகள் என்பதும் வைக்கப்பட்டிருப்பதால் எழும்பூர் ரயில் நிலையத்தை வெறிச்சோடி காணப்படக்கூடிய நிலை என்பதுதான் இருந்து வருகிறது. இருப்பினும் கூட சென்னை எழும்பூர் கடற்கரை மற்றும் தாம்பரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மார்க்கங்களில் செல்லக்கூடிய இந்த ரயில் நிலையங்களில் பயணிகளினுடைய கூட்டம் அதிகரித்தும், அதே போல பேருந்து நிலையங்களில் பயணிகளினுடைய கூட்டம் அதிகரித்தும் காணப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்.